ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என்டி ஃபேமிலி விலாக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் பிரியாணிக்கு தான், அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் பிரியாணி. அதுக்காக நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு 10 நிமிஷம். 2 தக்காளி, 1 வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா மீன் மேக்கர் கொஞ்சம் எடுத்து 5 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி புழிஞ்சு வச்சுருக்கேன். 2 பீன்ஸு 2 கேரட்டு, 3 பீன்ஸ் எடுத்து கழுவி அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் கலருக்காக. கூடவே பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹோம்மேடாக செஞ்ச நம்ம நெய் தாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். என்னால் எண்ணெய் காட்டல, ஸோ சாரி. எண்ணெயை நான் சட்டியில் ஊற்றிட்டேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன் வாசத்துக்கு. வேணும்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க, வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. நான் 3 பச்சை மிளகா, அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டு செவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டேன். நல்லா செவந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி மற்றபடி எடுத்து வச்சுருக்க எத்தனையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க. தக்காளி நல்லா அதாவது குழஞ்சி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நார்மலாகவே இருந்தால் போதும். அப்படி இப்படி தெரிஞ்சாலே போதும். ஒரு பெரட்டும் போது நம்ம மல்லி புதினாவே சேர்த்து பெரட்டிக்கலாம். பெரட்டிக்கிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பெரட்டி விட்டுருவோம். இதை பெரட்டி விட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, மீன் மேக்கர் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். என்னடா எல்லாம் சொல்கிறா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத பற்றி சொல்லவே இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை ஒரு பெரட்டினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே கொஞ்சம் உப்பு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவேன். நீங்களும் பிரியாணி மசாலா தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். எனக்கு அளவு தெரியும். ஸோ அதனால் நான் என்னோடய தேவைக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா போட்டு பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு பிரியாணி மசாலாவை போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம போட்டிருக்க காஷ்மீரி மிளகாத்தூளுக்காக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் எடுத்திருந்தேன், 1 டம்ளர் எடுத்திருந்தேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி, எக்ஸ்ட்ரா காய்கறி வேகட்டும் அப்படின்னு ஒரு 1/2 டம்ளர். இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடி விசில் வந்ததுக்கப்புறம், விசில் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம செஞ்சுருந்த வெஜ் பிரியாணி இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுமே ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.